சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் சங்கீதம் 18, 19 இறை வார்த்தையை ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 33, 18, 19. நமக்கு பயந்து நம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது என் ஆண்டவருடைய கண் யார் மேல இருக்கும் தெரியுமா? அவரை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கிறேன். அவர் நேசிக்கிறவர்கள் மேல் அவர் கண் இருக்கும்னு சொல்றேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நேசிக்கிறவர்கள் யாரா இருக்கிறார்கள்? தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் என் கண் நோக்கமா இருக்கு. எதுக்கு காத்திருக்கணுங்க? அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். அவர் என் மேல் வைத்திருக்கிற கிருபையை பெருக பண்ணும்படி அவருக்கு காத்திருக்கிற என் மேல் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. 40, 39 வாசிங்க. 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல தன் சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அப்போ கர்த்தருக்கு தமது கிருபைக்கு அவருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? அவர் மேல் கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறவர். அல்லேலூயா. புது பலன் வரும், புதிய கிருபை வரும், புதிய அந்தஸ்தை கத்த தருவார், புதிய மேன்மையை கத்த தருவார். அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல அவர் பார்க்கிறாராம். எதுக்கு காத்திருக்கணும்? எப்போ டிவில ப்ரோகிராம் வரும்னு காத்திருக்க கூடாது. எப்போ அப்பா செல்போனை என் கையில தருவாங்கன்னு காத்திருக்க கூடாது. யாருக்கு காத்திருக்கணுமா? கர்த்தர் எனக்கு எப்பொழுது கிருபையை தருவார்னு காத்திருக்கணும். சுத்தமா சொல்ல மாட்டீங்கல. கர்த்தர் கிருபை தான் மேலானது. இந்த உலகத்துல அப்பா தர செல்ல விட, அப்பா தர பரிசை விட எது பெரியவைகளா இருக்கு தெரியுமா? அந்த தகப்பன் எனக்கு தர கிருபை பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. கிருபையை போக்கடித்து விட கூடாதுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு எழுதுகிறார். அப்போ அவர் கிருபையை பெறுவதே எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். அந்த கிருபை என் மேல இருக்கும்னா அவர் கண்ணு என் மேல இருக்கிறது. அல்லேலூயா. அவர் என் வீட்டு காரியங்களை அவர் கண்ணோக்குகிறவரா இருக்கிறார். நிறைய நேரம் சொல்லுவோம் நம்ம, என்ன யாரு கவனிக்கா, என்ன யாரு என்னுடைய காரியத்தை பாப்ப, நான் ஒத்த ஆளால நான் கஷ்டப்படுறேன். இல்லங்க, கிருபை உங்க மேல இருந்தா நீங்க ஒத்த ஆளா கஷ்டப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் என் கர்த்தர் கண்ணோக்குகிறவரா இருக்கிறார். என்னுடைய குறைவை அவர் கண்ணோக்குகிறவரா இருக்கிறார். என்னுடைய இயலாமையை ஆண்டவர் கண்ணோக்குகிறவரா இருக்கிறார். எப்போ? அவர் கிருபைக்கு நான் காத்திருக்கும் பொழுது, அவருக்கு நான் காத்திருக்கும் பொழுது, அவர் பாதத்துல விழுந்து கிடக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. காலை தோறும் உங்களுடைய கிருபை புதிதா இருக்கு. காலையில எந்திரிச்சவன கர்த்தரை தேடணும். செல்போன் எங்க இருக்கு? அப்பா செல்போன் எங்க இருக்கு? அம்மா செல்போன் எங்க இருக்கு? என்ன பண்ணக்கூடாது? காலையில தேடக்கூடாது. நம்ம காலையில முதலாவது எந்திரிக்கணும். அது வேற விஷயம். காலையில எந்திரிக்கணும். எந்திரிச்ச உடனே எதை தேடக்கூடாது? செல்போனை தேடக்கூடாது. நீ காலையில இருந்துச்சு செல்போனை தேடுனா கிருபை உனக்கு கிடைக்காது. செல்லுல இருக்குதா? சுத்தமா சொல்ல மாட்டீங்கல. தேவ கிருபையை நம்ம ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டே இருந்தா அவர் கண் என்னை விட்டு விலகி கொண்டே இருக்குங்க. மறந்துடக்கூடாது. தம் கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் அவர் கண்ணோக்கமா